2 Samuel chapter 2 verses 6. தேவ பிள்ளைகளாகினா தாவீது யாபீசின் பட்டணத்தாரிடத்தில் சொல்லும் வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியா I will also do that goodness for your life. என்ன காரியம் செய்தார்? இந்த யாபேசின் பட்டணத்தார் என்ன அப்படி செய்து விட்டார்கள்? தாவீது இருதயத்தை கவர்ந்து விட்டார்கள். தாவீது அவர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக அவர்களை வரவேற்று அவர்களை ஸ்தானாதிபதி அனுப்பி அவர்களை சொல்கிறான், நான் ராஜாவாகிவிட்டேன், அதனால் இன்னும் நீங்கள் உங்கள் காணதை செய்வேன் என்று அவளுக்கான வார்த்தையை அவன் அனுப்புகிறான். அவர்களை அழைத்து சொல்லும் வார்த்தை தான் நீங்கள் இப்பொழுது வாசித்தீர்கள். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. That God leads you with grace and His faithfulness. யாபேஸ் பட்டணம் என்ன செய்தது? என்ன செய்தது என்றால், சவுலை பெலிஸ்தியர் கொன்று போட்ட பின்பு சவுல் மடிந்து விட்டான், அவனுடைய குமாரன் யோனத்தான் மடிந்து விட்டான் என்ற செய்தி தாவீதுக்கு வந்து எட்டின பொழுது மற்றொரு செய்தி வந்தது. யாபேசின் பட்டணத்தார் அவளை துணிந்து கொண்டு போய் அவளை கொண்டு வந்து தங்கள் தேசத்தில் அடக்கம் பண்ணினார்கள் என்ற செய்தி. யாரும் இதை பொருட்படுத்தவில்லை. அதுபோது தாவீதின் சத்துரு விழுந்து விட்டான் என்று ஒரு கூட்டம் போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது யாபேசின் பட்டணத்தார் செய்த செயல்களை அறிந்த பொழுது அவர்களை அழைத்து சொல்கின்றார், கர்த்தர் உங்களை அவருடைய கிருபையின்படியும் உண்மையின்படியும் நடத்துவாராக. நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். தன் அழிக்க விரும்பின சத்துரு அழிந்து போனான் என்ற எண்ணத்தோடு தாவீது ஒரு நாள் செயல்படவில்லை. ஏன்? தாவீது கையில் தேவன் சவுலை கொடுத்த பொழுதும் கூட கர்த்தர் உனக்கு சத்துருவை கையில் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த நாள் இந்த நாள் என்று அவனோடு இருந்த ஜனம் சொன்னார்கள். ஒரு தனி மனிதனாய் நின்று கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வை படிக்கிறீர்கள். அந்த நிகழ்வு யாதெனில் தாவீதை தேடிக்கொண்டு போய் சவுல் பிராந்தத்தில் போகிறார். வனாந்தரத்தில் வரையாடுகள் நிறைந்த ஒரு மலை என்று வேதம் சொல்கிறது. வரையாடுகள் நிறைந்த அந்த மலையில் போகும் பொழுது அவனுடைய வயிற்றுக்கு போக்கு வந்து விட்டதா எனக்கு தெரியவில்லை. அதனால் அந்த உபாதையை கழிக்க முடுக்கி ஒரு மலை குன்றில் போகிறார். ஒரு ராஜா அந்த மலை குன்று போன பின்பு அவனுடைய போர் சேவர்கள் எல்லாம் அந்த மலை குன்றில் வெளியே நிற்கிறார்கள். இவன் உள்ளே போகிறான். உள்ளே போய் கொண்டு தன் உபாதையில கழித்து கொண்டிருக்கிற வேலையில் அவர்கள் சத்துருக்கள் கர்த்தர் உன் கையில் கொடுப்பான்னு சொன்னாரே, தனியாய் வந்திருக்கிறாயா, தனியாக நிற்கிறா, யாரும் இல்லை, ஒரே போடலாம் என்கிறார்கள் கூட இருந்தவர்கள். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று இதுவே என்றார்கள். இதுதானே கர்த்தர். கவனிங்களா, தாவீது அருகாய் போகிறான். அவனுடைய சால்வையில் ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணிட்டு போயிட்டான். அவங்க கூட இருக்க சொல்கிறாங்க, தேவன் சொன்னார் ஐயா, நாம் ஒன்றும் பண்ணல, நாம் ஒன்றும் அவனுக்கு செய்யலை, அவனா வந்ததுதான், ஆண்டவரே சொன்னது தானே, நான் உன் கையில் கொடுக்குறேன், நூற்றுக்கு என்ன நல்லதா சொல்லுங்க செய்ப்பா, அவனுக்கு கொன்னா கூட நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஆனால் தாவீது தேவன் சொன்னார் தான், ஆனால் நான் இதை செய்ய மாட்டேன். I won't do that. I won't do any harm to my king. He see as a king. He never see as an enemy.
அவனை ராஜாவை தான் தாவீதை கடைசி வரைக்கும் பார்க்கிறான். ராஜாவை அடக்க பண்ண வேண்டும் ஐயா. அந்த ராஜாவை அடக்க பண்ண முடியாத நிலைக்குள்ளே பெலிஸ்தர்களின் பாளையத்துக்குள்ளே அவன் இருந்தபொழுது யாபேசின் பட்டத்தாக தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிந்து போய் அவனையும் அவனுடைய பிள்ளையின் எலுமையும் கொண்டு வந்து அடக்க பண்ணின அச்செய்தியை கேள்விப்பட்ட உடனே யாபேசின் பட்டத்தை அவன் வாழ்த்துகிறான், ஆசீர்வதிக்கிறான். நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நீங்கள் நல்லது செய்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கோடு கிருபையும் உண்மையுமாய் இருப்பாராக என்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தாவீதின் நற்பண்புகளை நம்ம கொள்வோமாக, யாபேசின் நற்பண்புகளை கொள்வோமாக. தங்களுக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் நாங்கள் அதற்கு நன்மை செய்யும் குடும்பங்கள் தான் என்ற நிலைப்பாட்டில் நிற்கும் வாழ்க்கை தான் கர்த்தர் கிறிஸ்துவ ஜனமத்தில் எதிர்பார்க்கிறார், தேவ குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டோட பிள்ளைகளை இதை பொழுதும் தீமையை யோசிக்கிறவர்களாக நாம் இருந்துவிட வேண்டாம். தீமை செய்கிறவர்கள் அல்ல, தீமையை நன்மையால் வெல்லும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்புவோமாக. 1 சாமுவேல் 24:18-19 தாவீதும் சவுலும் பேசிக் கொண்டிருக்கிற உரையாடல் அங்கே படிக்கிறீர்கள். 1 Samuel chapter 24. நீ எனக்கு நன்மை செய்ததை எனக்கு விளங்க பண்ணினார். அவனை சுகமாய் போக விடுவானோ? கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. God will do some good for you. நீ மேயாய் ராஜாவாய் இருப்பாய். அவள் சொல்றான், திட்டமா சொன்னான், மேயாய் நீ ராஜாவாய் இருப்பாய், என் குடும்பத்தை வேறெடுக்க மாட்டேன் என்று என்னிடத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளையா, உன்னை ராஜாவா தேவன் கொண்டு வருவார் என்று எனக்கு தெரியும் என்கிறார். தேவ பிள்ளைகளை, நல்ல நாளின் காலையில் உங்கள் மனதில் வேகமாக எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கிருபையும் உண்மையுமாய் நடத்த வேண்டுமானால் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதவர்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது. எத்தனை நன்மை செய்தாலும் பதில் தீமை தானேயா வருகிறது, பதில் எதிர்ப்பு தானேயா வந்திருக்குது, வருகிறதெல்லாம் தீமை தான் இருக்கிறது. அதுதான் உலகம். உலகத்தின் தீமை செய்கிற காரியங்களை தான் உலகம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் நன்மை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதீர்கள். இதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொடுத்திருக்கிற வாக்கும் வார்த்தையுமாகும். ஆகையால் என் அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல காலவரையில் அவளுக்கு தீமை செய்ததான தாவீதுக்கு தீமை செய்ததான சவுலை தாவீது தேவன் கையில் விட்டு கொடுத்தார். அந்த தன்மை நம்ம இருக்கட்டும். தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் தனக்கு தீமையை செய்ய அவர்கள் எழும்பின பொழுதும் பலனிருந்தும் அவர்களுக்கு எதிர்க்க திராணி இருந்தும் எதிர்க்க தன்னோடு திரள் படை இருந்தும் அவன் அவர்களெல்லாம் கூப்பிடவில்லை. எரேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் எரேமியாவுக்கு எதிர்க்காய் போராடி கொண்டிருக்கிற ஒரு உலகம். எரேமியாவின் வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு எதிராக இருக்கும் பொழுது அவனை எவ்விதத்தில் வீழ்த்த வேண்டும் என்று விரும்பின கூட்டம். அது மத்தியில் அவன் சொல்கிறார். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உள்ளம் திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிறவரே, நீதியுள்ள நியாயாதிபதியே, I gave my problem. என் வழக்கு நான் போராடி கொண்டிருக்க வேண்டியதில்லையா? இவர்களை எழுப்பிவிட்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. என் பிள்ளை எனக்கு விரோதமாக எழுப்பிவிட்டீர்களே என்று தாவீது அடிக்கடி சொல்வார். அதை எழுப்பிவிட்டவர்களுக்கு எதிராக நான் போராட வேண்டியதில்லை. நீர் போராடிவிடும், நீர் காரியம் செய்யும், நீர் அந்த காரியத்தை வழக்கை எடுத்துக்கொள்ளும், நீர் இந்த வழக்கை முற்பட்டு செய்து கொள்ளும், நீர் இந்த வழக்கை விசாரியும், நான் அதை உம்மிடத்து வெளிப்படுத்தி விட்டேன். I don't want to fight it. I doesn't want to go and speak to these people. நீங்கள் செய்த செய்யா இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்களா? இப்படிலாம் ஏன் பண்ணீங்க? இதெல்லாம் ஏன் சொன்னீங்க? இதெல்லாம் அவளோடு கூட வழக்குக்கு நிற்பதற்கு அல்ல நம்மளுக்கு நேரம்.
ஆண்டுடைய பணிகளை ஆண்டுடைய காரியமாய் ஆண்டுடைய செயலாற்றி கொண்டிருக்கிற தேவ குடும்பங்களை இந்த கால வேளையில் இந்த நிலைக்குள் ஏராள குடும்பங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த அனுபவங்களை போல நம்முடைய ஜீவங்களிலும் கூட நடக்கலாம். ஏன் இஸ்ரவேலுடைய ஜீவங்களில் ஏராள நிகழ்வுகள் இப்படி வந்தது. எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீர்கள். புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 50 verses 34. தேவ பிள்ளைகளை நல்ல கால வேளையில் நினைவுபடுத்துகிற தேவ வல்லமையுள்ளவர் சேரின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் வழக்கை அவர் நடத்துவார். இவர்கள் எவ்வளவு தத்தளிக்க கொடுத்தாங்களோ அத்தனை காரியங்கள் அவர் செய்வார். மீட்பர் வல்லமுள்ளவர். He knows how to tackle that. He knows how to fight against that. He knows how to overcome that. We never need to do that. நீங்கள் வழக்காடி நிற்க நேரம் இல்லையா? நீங்கள் வழக்கை செய்ய வேண்டியதில்லை. வழக்காடுகிற உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கான காரியங்களை செய்து உங்களுக்கான ஜெயத்தை கட்டளையிட கர்த்தர் காத்திருக்கிறார். யாபேசின் பட்டணத்தாருக்கு தாவீது அருளின வார்த்தை நாம் படித்தோம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாக நடத்துவாராக. யாரை என்றால் தீமைக்கு நன்மை செய்கிறவர். தீமையை மாத்திரம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்றால் நன்மை செய்வது நின்றுவிடும். தீமையை நினைத்தோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய நன்மையை தாமதமாக்கி விட்டுவோம். தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த வேலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நாம் நன்மையை தொடருவோம், நன்மையை பின்பற்றுவோம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறபடியால், இதுதான் எதிர்ப்பு சொல்வார், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறபடியால், யூ ஆர் ஃபாலோவிங் த குட்னஸ். 1 Peter 2:16 நம்புகிறேன். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறபடினால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேர் இஸ் நோ ஒன் அகேன்ஸ்ட் தட். அப்படி என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள், விரோதம் வருவார்கள், ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. ஜெயம் நம்முடையதாகும், ஜெயம் நம்முடையதாக தான் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நான் உடைய ஜீவங்களில் நினைவு வைப்போம். இந்த காலை நாம் வாசித்தோம் 2 தெசலோனிக்கேயர் 3 அது 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் நன்மை செய்ய சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். Don't be weary to do good. Don't be weary. God will take care and guide you. அவர் நம்முடைய மேய்ப்பரை நடத்துவார். அந்த காலையில் கூட வாசித்தோம் சங்கீதத்தில். நான் கவனித்தேன், ஆண்டவரே நடத்துவாராக என்ற செய்தியை கொடுத்தீங்க. என்னை பார்த்தா நாம் வாசித்த முதல் வசனம் அதுதான். இந்த காலையில் 80ஆம் சங்கீத வாசித்தமே முதல் வாக்கியம் வாசித்து பாருங்க. ஆமாம், ஆட்டு மந்தை போல நடத்துகிறவர். யாக்கோபே ஒரு ஆட்டு மந்தை நடத்தின பெரிய யாக்கோபு. அவர் யாக்கோபு ஒரு சொல்கிறார், தன் சகோதரன் வந்துட்டான், அவன் என்னை கொன்று போடுவானான்னு நான் பயந்துருந்தேன். அவன் என்னன்னா கட்டி அடித்து முத்தம் கொடுத்து, வாப்பா வாங்க போகலாம், சீக்கிரம் வா போகலான்றா. சீக்கிரம் வா போகலான்னு கூப்பிடும்போது, இந்தாங்கடா நான் போகிறேன் எங்கள் அண்ணன் கூட என்று போயிருப்பா. நானும் தான் போயிருப்பேன். ஆனால் அவன் சொல்கிறா, நான் வச்சிருக்கிற ஆடு கரவலாடையா, குட்டி ஆடுகளையா, ஒரு நாள் கூட நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது, ஆட்டை விட்டு நான் வர முடியாது, நீ போ நான் வரேன். அதுபோல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மெதுவாய் நடத்துகிறவர். அதை தான் நான் படித்து கொண்டிருக்கிறோம். நல்ல வேலையில் நினைவைக்க விரும்புகிற 2வது சங்கீதத்தின் புத்தகம் 143ஆம் சங்கீதம் அது 10ஆம் வாக்கியத்தில் அது சார்பான வார்த்தை பாடுகிறார். தேவ பிள்ளைகளை 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், உமக்கு பிரியமானது எனக்கு செய்ய போதித்தருளும், நீரே என் தேவன், நல்லாவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. I surrender myself that thy spirit will lead me in the path of righteousness. செம்மையான வழி செம்மைப்படுத்தி விடுவார். அவர் நடத்துகிறார், அவர் முன்னே நம்மை நடத்துகிறார். ஆனால் பாதையில் எத்தனை இடர்பாடுகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் இருக்கட்டும், எத்தனை எதிர்ப்புகள் இருக்கட்டும், எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி விடுவார். நம்பிக்கை தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அந்த நம்பிக்கை தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. Let God will guide you. Let the Spirit lead you in the path of righteousness. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நடத்துகிற தேவன், அவர் நடத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். He will guide you. I will give you the Spirit that will be with you and He will guide you. The Spirit never make you to vary. உன் வாழ்வில் கலக்கப்பட்டிருக்கிற சூழல்கள் எல்லாவற்றின் மத்தியில் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவாரா? மெதுவாய் நடத்துவார். நம்ம வாசித்தோமே அது விதமாய் சொல்கிறார். வாசிகள் 78ஆம் சங்கீதம் 53ஆம் வாக்கியத்தில் இப்படியாய் வாசிக்கிறது. 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். எப்படி நடத்துவாரா? பயப்படாதபடி பத்திரமா நடத்துவார். சின்ன பயம் கூட வந்துடக்கூடாதுங்க. அந்த அளவில் பத்திரமா நடத்துகிறார். பத்திரமா எடுங்க. அந்த பிள்ளை எழுச்சிரும். சின்ன சவுண்டு வந்தால் பிள்ளை எழுச்சிருங்க. அந்த பொருட்களை பத்திரமா கையாள்வோம். என்னடா பிள்ளைகள் தூங்குகிற நேரத்தில் அந்த பிள்ளைகள், அதுவும் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம அப்படி பத்திரமா நடத்துகிற பாயினத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவள் பயப்படாதபடிக்கு சமுத்திரம் சிவந்த சமுத்திரம்தான். அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியில் அவளை கொண்டு போகிற வேலையில் எந்த விதத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பயம் வரக்கூடாது. பின்னால் சத்துரு வந்து அந்த பயத்தை போக்கிட்டார். சத்துரு இனிமேல் தொடரல. சத்துரு பற்றி பயம் ஓய்ஞ்சது. அவங்க எல்லாம் செத்த போனங்களா அந்த கரையில் பார்க்குறானுங்க. அப்பா, அந்த தேவன் ஒருத்தனையும் நம்மளை தொடாதபடிக்கு சமுத்திரத்தில் மூட்டி கழுவி போட்டால் ஒருத்தனாவது நீச்சல் அடிச்சு வெளியே வந்துரு, நம்மளை அடிச்சிருவானோ என்று பயந்த போது ஒருவனும் மாறல. அப்படி இருந்த போதும் தொடர்ந்து அவளை எல்லா இடங்களிலும் பத்திரமாய் நடத்தின அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலையே அந்த அளவில் நடத்தினார் என்றால், நீங்கள் அவருடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கின இஸ்ரவேலுக்கு அத்தனை பராமரிப்பானால், நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்களானால், how much more you are precious than the people of Israel. Believe in that. God will concern about your life. God will take care of your life. God will guide you and lead you, that you should not fear for anything. He will take care of your life and guide you. அதுதான் சொல்கிறார், கர்த்தர் அவளை பயப்படாதபடிக்கு எப்படி நடத்தினாரோ பத்திரமாக நடத்தினார். அந்த தேவன் தான் நீங்கள் ஹேண்டில் வித் கேர் போடுவான். பத்திரமா செயல்படு. சும்மா தூக்கி போடுற மானியெல்லாம் போடக்கூடாது. சார், உள்ளே இருக்கிறது எல்லாமே உடைஞ்சிரும். அதனால் ஹேண்டில் வித் கேர்னு போடுறான். அப்படி தான் நம்மளும் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார் உலகத்தில். அவருக்கு தெரியும் நான் மண்ணின்று அவர் நினைவு கூறுகிறார். பத்திரமாக நடத்துகிறான். இல்லைன்னா உடஞ்சிடுவான். அவன் உடஞ்சிடக்கூடாதையா. திடனாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும், பலனாக நிற்கணும் என்பதில் அவர் கர்த்தா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் வேதம் சொல்கிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவளை பத்திரமாய் நடத்துகிறார். Once again wants to say you that word. He is so concerned about your life. He will handle with care. எப்படின்னா நீ அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் செய்யணும், அப்படி தான் ஆகணும் என்றெல்லாம் விட மாட்டார் ஐயா. Sometimes we perplexed in our life. Why it's happening? Why it's so? Why it is being like that? என்றெல்லாம் கேட்கிறோம். But God has concerned and given some thoughts in your life and God guiding you. சொல்ல வருகிற வார்த்தை நான் வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். அவன் நடத்துகிறார். கிருபையும் உண்மையுமாய் நடத்துவார். கிருபையும் உண்மையாக நடத்துகிற தேவன் எப்படி நடத்துகிறார் என்றால், பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துகிறார். பயப்படாதபடிக்கு அவனுடைய நல்ல ஆவிகளை செம்மையான வழியில் நடத்துவார். நம்புங்கள்.
அந்த வழி செம்மையானதாக தான் இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுது கரடு முன்னாக இருக்குது, உங்களுக்கு தான் தோணுது எல்லாம் என்னை எதிர்க்கிறாங்க, உங்களுக்கு தான் தோணுது யாரும் என்னை நேசிக்காத மாதிரி இருக்குது, உங்களுக்கு தான் தெரியுது யாரும் உங்களை விசாரிக்காதது போல தோணுது, உங்களுக்கு தான் தோணுது என்னை பற்றி யாரும் கவலை கொள்வதா இல்லை என்பது தோன்றுகிறது. அல்ல, என் தேவன் என்னை படைத்தவர் என்னை கவலை கொள்ளுகிறவராக இருக்கிறார். என் தாய் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை கைவிட மாட்டார். I just believe in my God என்று அவரை சார்ந்து கொண்ட அவருடைய பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரிந்தும் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவாரா? கடைசி மூச்சு நீ விடுற வரைக்கும் நான் தானே பொறுப்பு, நீ பயப்படாது என்கிறார். மூச்சு கடைசியாக நீ விட வேண்டிய நாள் ஒன்று நான் வைத்திருக்கிறேன், அந்த நாள் வரை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். No one is there to take your life. It's a promise of God. அது நம்ம ஊரில் இருப்போம். மரண பரியந்தம் மாத்திரமல்ல, நான் ஒரு படி மேலே சொல்லி கொண்டிருக்கு தான் இருக்கிறேன், மறுமையிலும் அவர் தான் நம்மை நடத்த போகிறார். அதனால தான் வெளிப்படுத்தின சகல முகங்களுடைய கண்ணீரையும் அவர் துளைத்து அவர் தாமே நடத்துவார். அங்கே அவர்களும் தான் நடத்த போகிறார். ஆகையால் ஆண்டோடைய பிள்ளை, இந்த மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை அவரோடு முடிந்து போவதில்லை. மறுமையில் அவரோட வாழ்க்கை தொடங்க போகிற வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில் அவர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் நன்மை செய்யும் குடும்பங்களாக நில்லுங்கள். இரண்டாவதாக அவருடைய நல்ல ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல ஆவி உங்களை செம்மையான வழி நடத்துவார். உங்களை பத்திரமாய் பயமின்றி நடத்துகிற அந்த நல்ல தேவனை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள் நம்புவீர்களாக. வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Book of Isaiah, chapter 40, verses 11. மேய்ப்பனைப் போல் தம் மந்தையை மேய்ப்பார், சேர்த்து சுமந்து கரவுளாடுகளை மெதுவாய் நடத்துவார். ரொம்ப மெதுவாக நடத்துவார். அதான் சொன்னேன், he will handle you so soft and soft. He will handle with care. நீங்கள் வெறும் இந்த உலக பொருட்கள் மேலே இருக்க ஸ்டிக்கர் அதை கூட ஒழுங்காக கையாளுறானு தெரியல. ஹேண்டில் வித் கேர்னு போடுவானுங்க, அவனை தூக்கி போடுறானுவான். சார் அதெல்லாம் உடையாது சார், அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நல்லா பேக் பண்ணி தான் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் அவன் போட்டுருக்குறான் ஹேண்டில் வித் கேர்னாலும் கூட அது என்ன பண்ணுவானுங்க, நம்ம அவனை தூக்கி போடுவாருக்கா, அப்புறம் டேமேஜ் ஆனது நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நான் அவங்கள மெதுவாக நடத்துகிறவர். அப்படின்னா உங்களுக்கு அவருக்கு தெரியும், உங்களுக்கு சின்ன பாரமும் உங்கள் மேல் ஏற்றக்கூடாது என்பதில் அவர் கவனமாக தான் இருக்குது. ஆனால் நாம் தான் பாரமாக இருக்கிறோம், பாரம் சுமந்து கலைத்து போகிறோன்றார். அப்போ சொல்ல வாப்பா என்கிட்ட வான்றார். என்ன பாரம் உனக்கு, என்ன பெரிய பாரம், உனக்கு பெரிய உலகத்தில் இல்லாத பாரம், எல்லாத்தையும் விட நாம் சுமக்கிற பாரம் எனக்கு அது புரியலை என்று நாம் சொல்கிறோம். அல்ல, எனக்கு தெரியுங்கிறார். ஐ நோ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஜஸ்ட் கம் டு மீ. ஓ ஹெவி லேடன், அதான் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலை. ஆண்டோட பிள்ளை வருத்தப்பட்டு பாரம் எதுக்கு நீ சுமக்கிறனே தெரியல, எதுக்கு நீ சுமக்கிறனே தெரியாத ஒரு பாரத்தை தலைமையில் ஏற்றிட்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்புறதில்லை. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னா அந்த பாரத்தை தலையில் மேலே வச்சுக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், மெதுவாக நான் உன்னை நடத்த கரவல் ஆடுகளைப் போல் அவர் மெதுவாக நடத்துவார். அவர் நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை, அதுதான் அநேக வேலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை. அவர் நடத்தும் விதத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறா இருக்கும். அவர் நடத்துகிறார். உன்னை நான் நடக்க பழகினவன் நான் தான். ஐ மேக் யூ ப்ராக்டிஸ் யூர் டு வாக். ஓசியா 11:4 நினைக்கிறேன், நீங்கள் அப்புறமா படிச்சிங்க. ஓசியா 11:4 இல்லைன்னா 12:4 வரும். நான் எப்ராயிமே உன்னை நான் நடக்க பழக பண்ணினேன். உன்னை என்ன பண்ணினேன்? நடக்க பழக பண்ணினேன். அப்படின்னா இந்த பிள்ளைய நம்ம நடக்க பழகணும். இல்லைன்னா அது 4 காலையே தான் கட்சி வைக்க நடந்துனுக்கும். அப்படி தான் நடக்கணும் போலதுன்னு நினச்சினுக்கும். அது நமக்கெல்லாம் முடியாது. இல்லை, நீ நடரா, ஏற்றி நில்லு, கைப்பிடி, வா இங்கே வா என்று நம்ம என்ன பண்ணணும்? நடக்க பழக பண்ணிடலாம். பிள்ளைகள் அப்படி பழக பண்ணினது தான் இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. அதுபோல் தான் அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை மெதுவாக நடக்க பழக பண்ணி. சம்டைம் we doesn't know how to walk in such a place. நம்ம அநேக முறை நான் பேசியிருக்கிற வார்த்தைகள் தான். மீண்டும் நான் அங்கே நான் சமயம் எடுக்க விரும்பவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளை மறந்து போகாதீர்கள். உங்கள் தேவன், நம்முடைய தேவன்
அவர் உங்களுக்கு கிருபையாய் உண்மையாய் நடத்துகிற கர்த்தர். ஏதோ பேருக்கு நடத்துகிற அல்லங்க அவர். ஏதோ பெற்றோம் வளர்த்தோம் என்று பேருக்கு வளர்க்குற குடும்பங்கள் உலகில் இருக்குது இல்லைங்க. என் பிள்ளை இது ஏன் கண்மணி, நான் கருத்தாக கவனித்து தான் வளர்ப்பேன். நான் அவள் எப்படின்னா தானாக வளர்ந்துருவான், முருங்கை மரம் வளர்ந்த மாதிரி தானாக வளர்ந்துருவான்லாம் சொல்லக்கூடாதுயா. அது வளர்க்க வேண்டிய காரியம் நமக்கு தேவை. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். தேவ குடும்பங்களாக நாம் நம்முடைய வாழ்வில் நாம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்ற இந்த தெளிவு நமக்கு இருந்தால் தைரியமாக நிற்போம். அதான் சொன்னால் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லில் உள்ள இடங்களிலே தாழ்ச்சியடை விடமாட்டார்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கோ, தண்ணிங்க தாகனியே கொஞ்சம் நெருப்பா நான் கொண்டு வந்து விடுறேன்னா அது வரைக்கும் பொறுக்கலை நீ. நான் எங்கே தண்ணி இல்லாமல் இடத்துல கொண்டு போயிருக்கிறார் இவர். இங்கே எங்கே தண்ணி கிடைக்கும்? அந்த சைடாக தண்ணி நிறைய இருக்குது. அப்பயே நான் ஜிபிஎஸ் கூட போட்டு பார்த்தேன், எங்கே வாட்டர்னா அவன் லெஃப்ட்டில் காட்டுறான், இவர் ரைட்டில் காட்டின்னு போயிருக்கிறாரு. இவர் என்னையா பண்ணுற ரைட்டில் லெஃப்ட்டில் தான் இங்கே தண்ணிலாம் இருக்குன்றோம். ஆனால் நான் தண்ணி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் தெரியுது இந்த இடத்துல இவ்வளோ தண்ணியா. He knows where is blessing. How can we survive? How to live? Give your life to God. He will guide you in the right path. அன்றோடு பிள்ளைகளை நம்புங்கள். இந்த கால வேளையில் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்ப்பரை நம்புங்கள். அதுதான் நம் காலையில் வாசித்தோம் என்று வாசித்துட்டோமே 80ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்தில், அவர் ஆடுகளைப் போல யாக்கோபை போல அவர் தம்முடைய ஜனங்களை அருமையாய் நடத்துகிற கர்த்தர். அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வில் நம்புவோம். அவர் கேட்கிறார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Gospel of John chapter 10 verses 27. தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்புங்கள், இதமாக நின்னுங்கள், வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் நாடுகள், my sheep, என் நாடுகள். அது ஆண்டவர் உரிமை எடுத்துக்கிறார். எல்லாரும் இல்லைப்பா, என் நாடுகள் என் சத்தத்துக்கு, ஆமாம் நான் சொல்கிறத கேட்கும். வேண்டானா வேண்டான்ட்டோம். எத்தனை கோடி வருது அதனால வேண்டாம், என் ஆண்டவர் வேண்டான்ட்டார், அவ்வளோதான். என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கும். என் நாடு என்றால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். வேண்டாம் அது தொடாத என்றால் தொடாது, அவ்வளோதான். அது வேண்டாம். அதில் எத்தனை நன்மை இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் எதைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. If God says don't touch, don't go there. If I will give you something better than that, don't go என்று சொன்னார், I will obey. என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்கிறதுன்றார். நான் எங்கே போன கல்வாரிக்கு போனாலும் நான் பின்னால் வருவேன். நான் வருவேன், நான் பேசுகிறேன். ஆனால் அவங்க அங்கே வரல, சிலுவேண்ட வரலங்க. யோவான் தான் இருக்கிறான். யோவான் நிற்கிறார். எப்படிய பேதர் அங்கே நின்றதை தெரில. நின்றிருப்பார் நீங்கள் சொல்வீங்க, எனக்கு தெரியல. பேதர் எனக்கு சுட்டி காண்பிக்கல. ஆனால் யோவான் நிற்கிறார். இதோ உன் மகன் என்று யோவான்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போடார். நீ கவலைப்படாதம்மா, யோவான் ஒன்று நல்லாவே பார்த்துக்குவான். நான் நான் சாதிக்கிறதிலும் மேலே சாதிப்பான். அவர் நேசமாக என்னை நேசிக்கிறது போல உண்மை நேசிப்பான். பயப்படாதீங்க. அம்மாவுக்கு கடைசியாக சிலுவிலிருந்து கொண்டு சொல்கிறார். பொறுப்பை தாய்க்கு பொறுப்பு கொடுக்குறார். பயப்படாத, ஏன்னா இனிமேல் யாரையா காஞ்சி ஊற்ற போகிறா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லா காரியம் செய்தீங்க, நீங்களும் போயிட்டீங்க என்று தாய் அங்கலாய்த்து நிற்கிற வேலையில் அந்த சிலுவையிலும் கூட குடும்ப பொறுப்பு நிறைவேற்றும் என் தேவன் தானே இந்த ரட்சகர். அப்படிப்பட்ட கரிசனையுள்ள கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய குடும்பங்களை உங்களை கைவிட்டுவாரா? நீங்கள் அவங்க குடும்பங்க, நீங்கள் அப்படி ஆடுங்க, ஒரு சத்தத்தை கேளுங்க, அவர் பின்னே செல்லுங்க. அது எதுவாக இருக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கா கூட இருக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கா கூட இருக்கட்டும். பொல்லாப்பை கண்டு பயப்படாதுங்க. அது பொல்லாப்பை காண்பீங்க, அது அணுக, அது பயப்படாதுங்க. பொல்லாப்பை காணுவீங்க, அது அணுகாது, காப்பார். தைரியமாக நில்லுங்க. பொல்லாப்பு உங்களை தொடாது, தொட்டது போல தோன்றும் இல்லை. ஜெயம் நம்முடையது, ஆண்டவருடையது. நம்புங்கள், இந்த தைரியம் கொள்ளுங்கள், திடம் கொள்ளுங்கள். நான் உன் தேவன், நான் உங்களை திரும்பவும் ரட்சிக்கும்படி உங்களுக்கு மேல் நினைப்பாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லி தம்முடைய ஜனத்தை திடப்படுத்தினாலும் கூட
ஒரு சந்தேகத்தின் எண்ணத்தை சத்துரு கொண்டு வந்து நிறுத்தலாம் பாருங்க, நாம் ஏமாந்துடுறோம். ஏமாளுக்கு எப்படி கேட்டால் அவன் விழுவான்னு அவனுக்கு தெரியுது. அவன் வந்து கேட்டான் பாருங்க, நம்ம அனைவரே சொல்லதான் அவனை புதுசாக ஒன்று நான் சொல்ல வரல. தேவ பிள்ளைகளை, நீ ஒன்றுமே சாப்பிடக்கூடாதா? இன்னுமே சாப்பிடக்கூடாதா? உங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது இல்லையா? இன்னும் பெபர்னட்டிஸ்ட்டை கேட்டால் அவன் சொல்லுவான், என்ன பார்த்து என்னடா சொல்கிறேன், எங்களுக்கு என்னென்னா கொடுப்பாங்க எங்கள் மாமி, எங்கள் டேடி, எங்கள் மம்மம்மா எல்லாம் அவன் பட்டியல் போடுவான். ஆனால் இவன் வியாபாரம் என்ன பண்ணிட்டான்னா, கொடுக்கறத சொல்ல வாண்டான்னு சொல்கிற பதில் தான் சொல்கிறான். அதுதான் அவருடைய பெரிய வீக்னஸ். இவ்வளோ கொடுத்துக்கிறாரு, அதை சொல்ல இதோ இருக்கப்போ அது ஒன்று தான் வானான்ட்டாரு. நீ அதை கேட்டானா? சாப்பிட்றது தானே அவன் கேட்டான். விலைக்கு எதுனா விலைக்கு வச்சாரான்னு அவன் கேட்டானா? இல்லையே. நீ எதனை போய் உங்களுக்குற? அவன் கேட்டது என்னது? அவனுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்துன்னா தப்பிச்சிருக்கலாம்ல. எல்லாம் சாப்பிடுவேன், போயா வேலையை பார்த்துட்டு போயா, நல்லா தான் இருக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் கொடுத்து ஒன்றும் நான் ஒன்றும் சாப்பிட வேண்டியதில்லை, எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே கொடுப்பாங்க, நான் ஒன்று ஏங்கினு உங்கள் வீட்டுக்கு வரலை என்று சொல்ல வேண்டியவள் தான் அவள். ஆனால் அவள் அதை மறந்தவளாக அல்ல, அவள் ஏதோ சாமர்த்தியமாக சொல்கிறது போல அவள் நினைத்தது என்னவென்றால், நான் பதில் தெளிவாக சொல்கிறேன் நினச்சி போய் அந்த பதிலை தான் அவள் துடித்து கொண்டு அங்கே நின்று அவளை சந்தேகப்பட வைத்து கடைசியில் பாவத்தில் விழ வைத்தவன் சத்ரு. அதெல்லாம் சொல்கிறேன், என் நாடுகள் என் கண்ணே சொல்லும், தைரியமாக சொல்கிறேன். அவள் அவளுடைய ஆடுகள் இல்லை என்பதை அவள் வாழ்வில் நிரூபித்து விட்டார்கள். நான் ஆதாமை போல் என் பாவத்தை ஒழித்து வைத்தோனோ என்பான். ஓசியாவில் ஆண்டவர் கேட்க அவர்கள் உடன்படிக்கையை தள்ளி போட்டு விட்டார்கள். ஆண்டவருக்குள்ள இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அவைகள் என் பின்னே செல்லுகிறதுன்னு கிவிங் கேரண்டி அபவுட் யுவர் லைஃப். நீங்கள் செல்வீங்களா இல்லையான்னு அவருக்கு தெரியல, ஆனால் நீங்கள் செல்வீங்க என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் செல்வீர்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை இந்த நல்ல நாளில் காலையில் மனதில் ஆழமாக எழுதி கொள்ளுங்கள். அவர் பின் செல்வார், அவர் பின் செல்வார். காலையில் கொண்டு நாம் பாடுகிறோம், இயேசுவின் பின்னால் போக துணிந்தோம். I have decided to follow Jesus. Where you are going? எங்கே போகிறீர்கள்? எப்படி போய் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். If one serve me, just follow me, that's all. என்ன சொல்கிறாரு? என்ன பின்பற்றப்பா, என் ஊழியக்காரன் சொல்கிற என்ன பின்பற்றுனா நீ யாரையோ பின்பற்றினுகிற. Follow me. If you are my servant, it's not only speaking with the people, those who are working for God, that means the evangelists and the preachers like that. You are all a servant of God. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அங்கெல்லாம் போகலாம், காரியம் கொண்டு போகலாம். என் ஊழியக்காரன் எங்கேயோ, அப்படி என்ன படிச்சுங்க, நான் எங்கேயோ, நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். எவரோடு என் ஊழியதால் அவன் என்னை பின்பற்றுகிறார். தேர்ட் பாயிண்ட் இஸ் தட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என் ஊழியக்காரன் எங்கே, அவன் என்னை பின்பற்றுவான். செகண்ட், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருப்பான். எங்கே இருப்பான்? அவர் எங்கே இருக்கிற வாரத்துக்கு முதல் நாளில் அவர் கூடுற சாணத்தின் மத்தியில் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ளனா அங்கே தான் வரணும். வேறு எதையும் சொல்லக்கூடாது, வேறு எந்த சாக்கையும் சொல்லக்கூடாது. நம்ம நேற்று ஒரு சகோதரி ஏன் போகலன்னு ஒருத்தங்க கேட்டாங்க. அப்புறம் என்ன ஒன்று சொன்னா, நீங்கள் கூப்பிடலன்றது இருந்தாங்க. யாரும் நான் கூப்பிட்டுக்கிறேன் இல்லை, அவர் என்னை கூப்பிடுவதில்லை. இத்தனை மாதமாக வந்தேடாப்பா, திடீர்னு ஏன்டா குரங்கு மேலே ஏறிச்சு, ஏன்னா ஏறிச்சுன்னு உக்காந்துச்சு தெரில. உக்காந்துச்சு அவங்க சொல்கிறாங்க அவர் என்னை கூப்பிடல, அதனால தான் வரலான்றான். வேறு எதனா சொல்லிட்டா கூட நான் ஒத்துக்குவேன். ஏன்னா நான் ஒத்துக்க முடியாத ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் கூப்பிடல நீ வரலன்னு சொல்கிறது அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வார்த்தை ஆகும்.
ஆகையால் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலவெளியில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். 4வது சனிக்கிழமைனா அவர் அவருடைய ஊழியத்தில் இருப்பார்னு அவருடைய பிள்ளைகள் விரும்புகிறார். அது செயல்பட்டு வரும், முடிந்த அளவில் செயல்படுங்கன்ற. ஆனால் இவங்க சொல்கிற சாக்கை நான் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. தொடர்கிற வாசிப்போம். அப்படி செய்தீங்கன்னா என் பிதா உங்களே கனம் பண்ணுவான். அந்த பெரிய கனத்துக்காய் காரியம் செய்யுங்க. அவர் பின்பற்றுங்க. 3வதாக வேகமாக சொல்லி முடிப்போம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verses 5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவன் பற்றி அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. Let God lead your heart where? கிறிஸ்துவின் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும், தேவனை பற்றி அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. தேவ அன்பை விவரிக்க முடியலங்க, எனக்கே புரியல. இந்த காயினுடைய நீ பேசினீங்க, அவன் கொண்டுட்டான், அவனுக்கிட்ட போய் பேசினே அவனுக்கு ஒரு அடையாளம் கேட்குறான், அவனுக்கு அடையாளம் கொடுத்துன்னு இன்னையா நீங்கள் அவனை ஒரே போட்டு முடிச்சிட வேண்டியதானே? இல்லை, அவனுடைய பாவம் அறியாமல் ஏதோ பண்ணிட்டான், அதுக்காக போய் நான் அன்பு கூற மாட்டேன்லாம் சொல்கிறதுலாம் தப்பு. ஏதோ பண்ணிட்டான், கோபம் வந்துச்சு, அவ்வளோதான். அவருடைய அன்பை அதான் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்பதை அறிந்து கொள்ள. அந்த அறிவு கட்டாத அன்பு, இட் cannot be comprehended in our mind. The love of God. Why you are loving me, Father? What I have done for you? Why you are such a loving me? உம்முடைய அன்பு இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு செய்திருக்கதையா, இவ்வளோ காரியம் செய்திருக்குது. I cannot blame you for simple reason. I cannot criticize you because you are loving God. I know that. இந்த கிறிஸ்துவின் அன்பை நேராக உங்களை நடத்துக, அவருடைய இருதயத்தை நடத்தணும் கற்று விரும்புகிறார். அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டவர்களாக நில்லுங்கள். அவருடைய அன்பு ஒரு நாளும் சந்தேகிக்காதீர்கள். அந்த ஏவாள் அன்பை சந்தேகித்தார். உனக்கு இந்த கனியை வினைக்கிறது காரணம் அவரை போல் நீ மாறிடுவே, அதனால தான் உன்னை முடி வைத்தார். அவருடைய அன்பை சந்தேகித்தார். இல்லையா, நாங்கள் அவரை போல தான் இருக்கிறோம். மாலையில் வருவார், நேராக பேசுகிறோம், அதுக்கப்புறம் என்ன அவருக்கு போல் நாங்கள் மாறணும், என்ன பெரிய விஷயம்? யாருக்கு தருவார் அந்த மாதிரி பாக்கியம்? அவர் மாலையிலனா வருவார், என்கிட்ட கேட்பாங்களாம். இந்த கிறிஸ்டின் பேப்பரு நிறைய பேர் இடத்துல கொடுப்பாங்க. இந்த ஒரு சகோதரி கார்டில் வேலை செய்து கொடுத்தார்கள், அவங்க நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க அங்கே சீஃப் கேஷியர், அவங்க நர்சிங் ஸ்டூடெண்ட்டுலாம் இவங்களை போய் தான் பார்த்து போனோம், ஃபீஸ் கட்டினா அது கட்டினா உடனே இந்த பத்திரிகை படி பதில் எழுது. நிறைய பேர் எழுதுனாங்க அந்த பிள்ளைங்களாம். அந்த டைரக்டர் கிறிஸ்டின் பேப்பர் ஆசிரியர் உங்கள் வீட்டுக்கு வருவாரா? அவர் சிம்பிள் மேன்மா, அவர் வருவார்மா, நீங்கள் பேசுவீங்களா? அது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டின் பேப்பர் எடிட்டர்னா அவங்க இன்னும் நினைக்கிறாங்க தான். இப்போது நினைக்கிற தேவ பிள்ளைகளை அந்த அன்பு நம்ம என்றும் நினைக்கின்றோம். அந்த அன்பு தேவ அன்பை ருசித்தவர்களாம், தேவ அன்பை பெற்றவர்களாம், அந்த தேவ அன்பை பிரதிபலிக்கும் குடும்பங்களாக இருப்போம். கிறிஸ்துவின் அன்புக்கும் கிறிஸ்துவின் தேவ அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய். எதுக்கு நேராய்? கிறிஸ்துவின் பொறுமையை விளக்கவும் எனக்கு நேரம் இல்லைங்க. கிறிஸ்துவின் பொறுமை பாருங்கள். சிறு விட்டு இறங்குவா. தன்மானத்தை தொடர்வன் தான் சத்ரு எப்போதுமே. அப்போ நான் உன்னை தேவகுமாரன் எனக்கு சொல்வேன். இல்லைன்னா நான் தேவகுமாரன் தான்டா, நீ இறங்கி வந்தாதான் நான் காமிச்சாதான், இல்லை நீ என்ன செய்தாலும் நான் சிலுவைக்கு வந்தது உனக்கு தான், உனக்கு சேர்த்து தான். நீ சொல்லினுக்கிறிய உனக்கு சேர்த்து தான் ஏன்னா அவர் சொல்லலை. தன்மானத்தை தொடுகிறவன் தான் சத்து எப்போதுமே. செல்ஃப் ப்ரெஸ்டீஜ் என்பதை விட்டு கொடுக்கறது முடியாது. ஆனால் நேசு விட்டு கொடுத்தான். தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர். எதுவாக இருக்கட்டும், he lost everything. அவருடைய பொறுமைக்கு அளவில்லை. முகத்தில் துப்புறாங்க. பாவம், சில பேர் தண்ணி பஸ்ஸில் போகவும் குடிப்பாங்க, பஸ் கிளாராக குடிப்பாங்க வச்சுங்களேன். இந்த தண்ணி பின்னால் காற்றுல வேனில் வந்துடும், பின்னால்
யார் அது குடிச்சது? எவன் தண்ணி ஊற்றுனான்? எச்சம் வந்துச்சா? எச்சம் இல்லாமல் அவன் தண்ணி கொடுத்தாமா? தண்ணி பட்டதுக்கே நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டான். ஏன் இதோ ஒரே வேனில் ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரே குடும்பம் தான் சொல்கிறீங்க. ஆனால் முதல்ல இருக்கவன் தண்ணி குடித்தாலே என்ன பண்ண, பின்னால் இருக்கிறவன் ஏற்றுக்கிறதில்ல. காரி முகத்தில் முடிஞ்சாங்க, குறைச்சிட்டு போனார். பொறுமை. அவனுக்கு எச்சே இல்லாமல் பண்ணிவிட்டு அப்போலோவில் 75 நாள் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அனுப்பிச்சிருக்கலாம். அவரால் முடியும். அதுக்கப்புறம் எச்சையை உண்டாக்குறதுக்கு அப்போலோவால் முடியல, பண்ணலாம் அவர். ஆனால் பண்ணலைங்க தேவர். அவர் பொறுமையாக சகிச்சுன்னு போனார். நாம் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோம்? எவ்வளோ பொறுமையாக வளர்ந்துட்டோம், எவ்வளோ பொறுமையாக நாம் இருக்கிறோம். உங்களுடைய மிகுந்த வாசிங்கள் லூக்கா 21:19 3-4 வசனம் சொல்ல நேரம் இருக்கு, படிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21:19. ஆமாம், ஸ்மால் ஸ்டேட்மெண்ட். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். லெட் கீப் யுவர் சோல் சேவ் த்ரூ யுவர் பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப பெரிய செய்யணுன்ற அந்த பொறுமையை தான் சோதிக்கலாம் சத்துரு. அவன் ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க நீங்கள் இல்லை, உங்கள் பொறுமை வளரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சோதிக்கிறார். உங்கள் பொறுமையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. எதுக்கத்தால சும்மா முற்கோபம் ஜாஸ்தியாக இருக்குது, மூக்கில் வேர்க்குது. அந்த காலம் உன்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நான் அந்த கோபத்தை அடக்கணும், நான் பார்க்குற இன்னும் வரலை, நீ வரலைன்ற ஆண்டவர். அப்படி என்னையா? ஆமாம், அதுக்கு தான்ன்ற என்ன ஏற்றுக்கிறேன். நான் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் டு பி பேஷண்ட். யாராக இருக்கட்டும், எவ்வளோ உங்களுக்கு அதான் சொன்னேன், அந்த தன்மானத்தை டச் பண்ணுவா, உடனே நமக்கு கோபம் வந்து அவங்கள்ட்ட ஒருத்தவன் தான் என்னது போய் ஃபார்மசி படிச்சுருக்கீங்க, டாக்டர் படிக்கக்கூடாதா? ஒன்றும் கோபம் வந்துச்சு. என்ன கோபம் வந்து, டாக்டர் தான் படிக்கலாம், ஃபுல்லாக டாக்டர் படிக்கலாம்னு சொல்கிறதுல தான் சொல்லாதுன்னு தான் நான் உனக்கு சொல்லி வச்சுக்கிறேன். நான் உனக்கு என்ன நான் சொன்னேன்? நீ எங்கேயுமோ நான் ஃபுல்லாக டாக்டருன்றத வார்த்தையை நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்னே. அதுக்கப்புறம் நீ டாக்டர் கேட்டுலாம். அப்போது உனக்கு எங்கே வருது அந்த ரோசம்? அது வரக்கூடாதுன்ற என்னை பற்றி தான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். தேவ பிள்ளைகளை மறவாதீர்கள். வேகமாய் படிப்போம், ரெடே வாக்கு படிக்க முடிப்போம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனை, 1-2 இல்லைங்க, 1-2ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. There are a lot of problems. Continue the verse. உங்கள் அது என்னதுக்கா? விசுவாசத்துக்கு பரீட்சை, டெஸ்டிங் ஃபார் யூர் ஃபெய்த். கண்டினியூ. ஆமாம், பொறுமை. அப்போ தான் பொறுமை வரும். எல்லாம் பொறுமைலாம் சாதாரணமாக வந்துடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொறுமை இட் நாட் கம்ஸ் as easy as like you get some languages. என்ன இவ்வளோ மொழியை கற்றுக்கினீங்க, அது ஈஸியாக வந்துடுச்சு, இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அப்படி இல்லை. இது பொறுமை என்பது ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன், இன்னும் தோற்று கொண்டே தான் இருக்கிறேன். அதனால் தான் வேதம் சொல்கிறது, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை தேவ அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. That God will lead you according to the patience of our Lord Jesus Christ. அவருடைய பொறுமை தொடர்ந்து அந்த வாக்கியம் யாக்கோபில், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. பொறுமை என்ன செய்யணுமா? அதான் நான் தோத்துட்டேன். பொறுமையானது பூர்ண கிரியை செய்யணும். உங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள். இட்ஸ் நாட் ஈஸியஸ்ட் வே டு கெட் யுவர் பிளெஸிங். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராதபடிக்கு பூர்ணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. பொறுமையாக இருங்க, மாறும்.
எப்போ மாறும், எப்போ மாறும், எப்போ நடக்கும், எப்போ தெரிந்தோம், எப்போ முடியும், எப்போ காரியம் ஆகும், இதெல்லாம் கேள்விகள் உலகத்தில் கேட்பதற்காக தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பொறுமை இருக்க வேண்டும் என்று தான் உங்களை நீங்கள் அழைத்திருக்கிறார் கர்த்தர். அவளுக்கெல்லாம் நீங்கள் அவசரமாக பதில் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பொறுமையாக இருங்க போதும், அவர் பதில் சொல்லிட்டுருவார். அதான் காலையில் படிக்கும். அவர் உங்கள் வாழ்க்கை நடத்துவார், அவர் உங்களுக்கான காரியம் செய்வார். He will give an answer to the people, those who put a question to your life. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான கேள்வி எழுப்புகிற அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. Just go patiently and go ahead and do what God actually wants you to do. உங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டே இருங்கள். பொறுமை பூர்ண கிரியை செய்து கடைசியை வாசித்து முடிக்கலாம். ரோமன் நிருபம் 15ஆம் அதிகாரம், Romans chapter 15 verses 6-13. பசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு ஆமாம், பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும். சும்மா இல்லை, இந்த பரிசுத்தாவியார் தான் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார்னு நான் படித்தேன்ல. அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அவருடைய பலத்தினால் தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பொறுமையை காத்திருக்க முடியாது. Let strengthen God will strengthen you. Something we doesn't know what will be happen in the next day, but God knows that. அதனால் அவருக்கு தெரியும். அவர் நம்ம செம்மையாக தான் நடத்துகிறார், ஒரு செம்மையாதான பாதையில் தான் நடத்துகிறார். இன்னைக்கு சொன்னாங்க என் கூட வந்தவங்க, இதை நான் என் பொண்ணுக்கு லாவண்யா கட்டி கொடுத்தேன், அந்த வீட்டை காட்டில் கட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தா இவ்வளோ காடு போகுது, இந்த காட்டுக்குள்ளே போனால் இவ்வளோ பெரிய கிராமமா? ஆமாங்க, அவ்வளோ பேர் வசிக்கிறான். இன்றைக்கி பஸ்ஸு போகுது, பஸ்ஸு வருதானா பஸ்ஸு வரல, ஆட்டோ தான் வருதுன்னாங்க ஒரு பாப்பா. ஸ்கூலுக்கு எப்படிமா போகிறேன்னு. அது அங்கே இங்கேருந்து காட்டு அது உள்ளே போகிறதுக்கே ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அது ஃபுல்லாக காடு தான். அதுக்கு உள்ளே போனால் பெரிய கிராமம் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை ஆண்டாவது வாசிக்கிறாங்க. நமக்கு சிட்டியில் இருந்துக்குன்னு ஒரு நாள் தண்ணி கேன் வரலனாலே பெரிய பிரச்சனை வச்சுருக்கோம். என்ன வரலன்னா போல தண்ணி கேன் வரலனாலே பிரச்சனைன்றீங்களே. அவங்களுக்கு என்னங்க தேவ பிள்ளைகளை இதெல்லாம் பார்க்க வைக்கிறது எதுக்குண்டா? ஒன்று நான் எவ்வளோ மேன்மை வச்சுக்கிறப்பா. ஆனால் ஒன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ என்ன சொல்லிக்கிறாய்? சலித்து போகிறாய். மரவட்ட கிறிஸ்துவலாக ஆகிறாய். மரவட்ட கிறிஸ்துவல்னா